வணக்கம். இந்த இடனறிதல் அதிகாரத்தின் 3வது குறளை நாம் பார்க்கலாம். நம்ம இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாக்கா அரசியலை சார்ந்த வரைக்கும் இடம் என்பது அவர் இருக்கக்கூடிய அரண்மனையோ நாடு மட்டுமோ அல்ல, அதை சார்ந்த இடங்கள். அதே போல் பகைவர் இருக்கக்கூடிய இடங்கள், பகைவரை சார்ந்த நிலங்களோ அல்லது நீர்ப்பரப்புகளோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இடம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஒரு அரசன் எப்பொழுது வெற்றி பெறுவான்? எல்லா அரசர்களுக்குமே ஒரு ஆசை உண்டு, அடுத்த நாட்டை தானும் ஆள வேண்டும். அந்த அரசனை நாம் வீழ்த்திவிட்டு அந்த அரியாசனத்தையும் நமக்குரியதாக்கி விட வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பாலான அரசர்களுக்கு இருந்தது. அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போது அந்த அரசன் யாரை வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறானோ, எல்லா அரசரும் ஒரே மாதிரி வெற்றி வாகை சூடக்கூடியவர்களாகவும் வீரர்களாகவும் வலிமையானவர்களாகவும் இருப்பார்களா என்றால் கிடையாது. நம்மளே அவ்வளோ பேர் இருக்கோம், வீக்காக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வீக்காக இருக்கும், வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பலசாலியாக இருப்பார்கள். இது மாதிரி பல்வேறு குணங்கள் அந்த அரசர்களும் இருக்கும். ஏன்னா அரசர்களும் மனிதர்கள் தானே. அப்போ ஒரு வலிமை குறைந்த அரசன் என்ன செய்ய வேண்டும்? எதிராளியை அடித்து வீழ்த்தி அந்த நிலத்தை தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு பலம் இல்லை, நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசித்தார். அதுக்கு ஒரு வழி சொல்கிறாரு வள்ளுவர். குறளை பார்க்கலாம். ஆற்றாரும் ஆற்றி அடுப, ஆற்றாரும் ஆற்றி அடுப, இடன் அறிந்து போற்றார் கண் போற்றி செய்யின், இடன் அறிந்து போற்றார் கண் போற்றி செய்யின், ஆற்றாரும் ஆற்றி அடுப, இடன் அறிந்து போற்றாரும் போற்றி செய்யின். இந்த குறளுக்கு எப்படி விளக்கம் சொல்லுவது? வலிமை இல்லாத மன்னர்கள், ஆனால் ஒரு ஆசை இருக்குது, அடுத்த மன்னனை வீழ்த்த வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அவன் என்ன செய்வான்னா தன்னுடைய புத்தியை பயன்படுத்துவான். வலிமையான புத்தி தான் ஒரு ஆயுதம். நமக்கு மற்ற ஆயுதங்களை விட புத்தி கூர்மை தான் மிக அதிகமாக எப்பொழுதும் எந்த இடத்திலும் நமக்கு கை கொடுக்கக்கூடியது. அப்போ இவன் என்ன செய்வான்னாக்கா தன்னுடைய பகைவர்களின் வலிமை குறைந்த இடம் எது என்று கணிக்கணும். பகைவர்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணும்? அந்த விழிப்புணர்வை தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பகைவர்களின் வலிமை குறைந்த இடம் எது? இதை யார் பார்க்கணும்? வலிமை குறைந்த அரசன் முதல்ல பார்த்துக்கணும். அப்போது அவர்களுக்கு வலிமை குறைந்த இடத்தை கண்டுபிடித்து, நாம் வலிமை குறைந்தவர்களாக இருந்தாலும் போரிட்டால் அவனை அந்த இடத்துல அடித்து நொறுக்கி தட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த நாடு நம் கைவசப்பட்டுவிடும். இதுதான் நமக்கு வள்ளுவம் கூறுகிறது. ஆற்றாரும் ஆற்றி அடுப. ஆற்றார் என்றால் என்ன? செய்ய இயலாதவர்கள், வலிமை குறைந்தவர்கள், பலமற்றவர்கள் என்ன செய்யணும்? ஆற்றி அடுப செய்து முடிப்பார்கள். எப்பொழுது? இடன் அறிந்து போற்றார். இடன் அறிந்து பகைவர்களின் இடம் எது என்பதை மிகச் சரியாக சமயோஜிதமாக கணித்து அந்த இடத்தில் அவர்களை வீழ்த்தினால் இவன் பலசாலியாக மாறிவிடுவான். ஏன்னா அவனோட வீக் பாயிண்ட் அவனுக்கு தெரிஞ்சது இல்லையே, அந்த இடத்துல போய் இவன் அடிக்கிறதுனால அந்த பகைவனை மிக எளிதாக இவர்களால் வெல்ல இயலும் என்கிறது வள்ளுவம். இதுவும் நம் வாழ்க்கையில் பல்வேறு சமயங்களில் பல்வேறு மனிதர்களோடு நாம் பழகும் பொழுது பயன்படக்கூடிய விஷயங்கள். சண்டை போடணுங்கிறது தான் கிடையாது, சமயோஜிதமாக இருப்பதற்கும் இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நன்றி. நாளை மீண்டும் நாம் அடுத்த குறளில் சந்திக்கலாம்.